வேத புத்தகத்துல யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் முழுமையாக நான் வாசிக்கிறேன். 1வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்துல மொத்தம் 10 வசனங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரம் முழுமையாக நான் வாசிக்கிறேன். உங்க வேத புத்தகத்துல நீங்க கவனியுங்கள். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்பதே. தொடர்ச்சியாக நாம் யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை படித்து வருகிறோம். சென்ற வாரத்தோடு முதல் அதிகாரத்தை நிறைவு செய்தோம். இன்றைக்கு இந்த 2வது அதிகாரத்துல யோனாவினுடைய ஜெபத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். உண்மையிலேயே பழைய ஏற்பாட்டுல இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற போது அதிகார பிரிவுகளோ வசன பிரிவுகளோ இருக்கவில்லை. யோனாவினுடைய புத்தகம்னு வந்தா அது முழுமையாக தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கும் அந்த எழுத்துக்கள் எல்லாம். பிற்காலத்துல நம்முடைய வாசிப்பு வசதிக்காக வசனங்களாக அதிகார பிரிவுகளாக அதை பிரித்து வைத்திருக்கிறார்கள். நான் ஏன் இத சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த 2வது அதிகாரத்தினுடைய ஆரம்பம் ஆக்சுவலா 17வது வசனத்திலிருந்து இருக்க வேண்டும். உண்மையிலேயே எபிரேய வேதத்தை எடுத்து பார்த்தா அப்படித்தான் இருக்குமா. சோ இந்த வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிற வேத விளக்க வல்லுநர்கள் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் ஆற மாதிரி இருக்கும். அந்த மீனின் வயிற்றிலிருந்து அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆனா அதனுடைய தொடர்ச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 17வது வசனத்துல இருக்கு. 17வது வசனம் பார்த்தோம்னா யோனா 1வது அதிகாரம் 17வது வசனத்துல, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நமக்கு வாசிக்கணும். அந்த மீனின் வயிற்றிலிருந்து புரியுதா? அப்ப அந்த தொடர்ச்சி எங்கிருந்து வருகிறதுனா 1வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வருகிறது. பலவிதமான ஜபங்களை வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. பலவிதமான கடவுளுடைய மனிதர்கள் பல இடங்கள்ல, பல சூழ்நிலைகள்ல, பல சந்தர்ப்பங்கள்ல அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்திருக்கிறார்கள். ஆனா எந்த ஒரு மனிதனும் இந்த யோனாவை போல அதுக்கு முன்னாடியும் ஜெபித்ததில்லை, அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் ஜெபித்ததா நம்மளால பார்க்க முடியாது. வரலாற்றுல ஒரே ஒரு முறை நடந்த ஒரு சம்பவமாக இந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில அவர் ஏறெடுத்த இந்த ஜெபம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இப்ப யோனா தீர்க்கதரிசி எங்க இருக்கிறார்? மீனோட வயிற்றுல இருக்கிறார். உண்மையிலேயே அவர் நேரடியாக போன வாரம் நம்ம அந்த 17வது வசனத்துக்கான விளக்கத்தை எல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார்.
அந்த மீன் எதுக்காக கடவுள் ஆயத்தப்படுத்தி இருந்தார்னா, யோனா விழும்போது யோனாவை விழுங்கும்படிக்கு. யோனா எங்க தூக்கி போடப்பட்டாரோ அந்த கப்பற்காரர்களால கப்பல்ல இருந்து தூக்கி போடப்பட்ட அதே லொகேஷன்ல அந்த மீன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. யோனா வந்த உடனே அது விழுங்கினது. கர்த்தர் அதை ஆயத்தம் பண்ணி இருந்தார்னு பார்த்தோம். ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ஜெபத்தெல்லாம் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி, நேரடியாக இந்த கப்பற்காரர்கள் யோனாவை தூக்கி போட்ட உடனேயே யோனா நேர மீன் வாயில போய் வயிற்றுக்கு போனாரா? அப்படி ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன இதுக்கான விளக்கங்கள் கொடுக்கறாங்கன்னா, அந்த கப்பற்காரர்கள் யோனாவை கடல்ல தூக்கி போட்ட உடனே, கவனிங்க, சிலர் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்கன்னா, கப்பல்ல இருந்து யோனா தூக்கி போடப்பட்ட உடனேயே நேரா அவர் தண்ணியவே தொடல, மீனோட வாயில தான் லேண்ட் ஆகி வயிற்றுக்கு போனாருன்னு சிலர் விளக்கம் கொடுக்கறாங்க. இதுக்கு இது என்ன, எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரிய இன்னும் கொஞ்சம் ஃபேசினேட் பண்றதுக்கு, அந்த கதைய இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறதுக்கு, அதை இன்னும் கொஞ்சம் த்ரில்லா மாத்துறதுக்கு. சோ இப்படி மனுஷனுடைய கற்பனைகள்லாம் போட்டு யோனாவை தூக்கி போட்ட உடனே நேரா என்ன செஞ்சிச்சு, மீன் வாயை திறந்து இருந்துச்சு. யோனா லேண்ட் ஆனதே எங்க, மீனோட வாயில லேண்ட் ஆகி அப்படியே வயிற்றுக்குள்ள போயிட்டாருன்னு சிலர் சொல்றாங்க. வேறு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, யோனா விழுந்தது கடல்ல தான், ஆனா அந்த கடல்ல அவர் மூழ்கெல்லாம் இல்ல. ஒருவேளை கடல்ல யோனா மூழ்கி போயிருந்தா அவர் இறந்தே போயிருப்பாரு. மூழ்கிறதுக்கு முன்பதாக என்ன செஞ்சிருச்சு, மீன் வந்து அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. இப்படி சில விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே இப்ப நம்ம வாசித்த இந்த வசனங்களை பார்க்கிற போது யோனா கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்திருக்கிறார், தண்ணிக்குள்ள போயிருந்திருக்கிறார். எது வரைக்கும் போயிருந்திருக்கிறார்னா, தரையை தொடுறதுக்கு கொஞ்சத்து வரைக்கும் போயிருக்கிறார். கொஞ்ச நேரம் தவிக்க விட்டுதான் மீன் வந்திருக்கு. மீன் அங்கதான் இருந்துச்சு. மீன் வந்து வேற எங்க இருந்தும் வேகமாலாம் வரல. எக்ஸாக்ட் லொகேஷன்ல மீன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எந்த நேரத்துல வாயை திறந்து யோனாவை விழுங்குன்னு ஆண்டவர் சொல்றாரோ அது வரைக்கும் அது ரெடியா நின்னுகிட்டு இருக்கு. யோனா என்ன செய்யறாருன்னா, தண்ணியில விழுந்து கடல்ல அப்படியே மூழ்கி போய்கிட்டே இருக்கிறாரு. கடல்ல மூழ்கிறவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை குடிச்சிருந்திருக்கலாம், மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இருந்திருக்கலாம், சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்து இருந்திருக்கலாம். கடலுக்குள்ள நீரோட்டம் இருக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் அவர் தலைக்கு மேல ஓடி போயிருந்திருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கிறாரு மனுஷன். கடல் பாசி, கடல்ல இருக்கிற தாவரங்கள்லாம் அவர் தலையை சுத்தி போகுது. அப்படியே அப்படியே போறாரு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், தொப்புக்கடின்னு உள்ள தூக்கி போட்டு நீங்க இப்படியே போயிட்டு எல்லாமே கண்ணை திறந்து வச்சிருக்கீங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அத்தோட மட்டும் இல்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பெரிய மலை, கடலுக்கு வெளியில தெரியுற மலையினுடைய அடிவாரத்தெல்லாம் மனுஷன் பாக்குறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா உயிர் போயிரும் அப்படின்னு நினைக்கிற நேரம் மீன் என்ன செஞ்சிச்சு, வந்து பிடிச்சிச்சு. யோனாவை தன்னுடைய வாயில் எடுத்து வயிற்றுல கொண்டு போய் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா யோனாவோட உயிர் என்ன செஞ்சிருக்கும், போயிருந்திருக்கும். என்ன பாஸ்டர், அவங்கதான் ஒரு விதமா கதை சொல்லி அப்படியே ஏதோ த்ரில்லிங் ஆக்குறாங்கன்னா, நீங்க சொல்ற கதை எல்லாம் இன்னும் பயங்கர இதா இருக்கே அப்படின்னா, நான் கதை சொல்லல. அவருடைய ஜெபத்துல பாருங்க, யோனா சொன்ன அந்த வார்த்தையை பாருங்களேன். 5-6 வசனங்கள்ல பாருங்களேன். 5வது வசனம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிராண பரியந்தம் என்னை நெருக்கினதுன்னா, முடியல, என்னால மூச்சு விட முடியல. தண்ணிய அந்த மூச்சுக்கு நான் ஏங்கும் போது அது என்னோட லங்ஸுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன மூச்சு விட முடியாம செய்து கொண்டிருக்கிறது. பிராண பரியந்தம் என்னை நெருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கடலுக்குள்ள போக போக அந்த கடலினுடைய அழுத்தம் வேற நசுக்கும் பாருங்க, நீர் அழுத்தம்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. ஆழி என்னை சூழ்ந்தது, ஆழி ஆழம், ஆழமான பகுதி என்னை சூழ்ந்து கொண்டது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. எல்லாம் என் மேல இருக்கு. 6வது வசனத்துல, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். அந்த மவுண்டெயினோட ரூட் எங்க இருக்கு, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ரூட்ன்ற வார்த்தை வரும். கீழே வரைக்கும், அதனுடைய அஸ்திபாரம் வரைக்கும் என்னால பார்க்க முடிந்தது. பெரிய பெரிய மலைகளுடைய அஸ்திபாரங்கள்லாம் கடலுக்குள்ள, அதனுடைய கடல் தரைமட்டத்தில் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் இறங்கினேன்.
பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. கொஞ்ச நேரம் விட்டிருந்தா அந்த கடல் படுகையிலேயே நான் என்ன ஆயிருப்பேன்? சமாதி ஆயிருப்பேன். அதான் அவர் சொல்றாரு, பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் அப்படின்னா என்னுடைய மரணத்தை நான் தள்ளியிருப்பேன். அடைக்கிறதா இருந்தது, மரணம் என்னை மேற்கொள்வதாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிருந்தா நான் இறந்தே போயிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தபோது சொல்றாரு, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். எப்படி தப்புவித்தாரு? அங்க வெயிட் பண்ணி நின்னுச்சு பாருங்க அந்த மீன். அதுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு வர்றது யோனா தான். இவரை இந்த நேரத்துலதான் என்ன செய்யணும்? விழுங்கணும்னு சொல்லி அவரை விழுங்கி உள்ள போய் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் நமக்கு தெரியல. வேணா பரலோகத்துக்கு போன பிறகு யோனா தீர்க்கதரிசி ஐயா, நீங்க கடலுக்குள்ள போய் மீன் வயிற்றுல எப்படி இருந்தீங்க அங்க கேட்டு, அதெல்லாம் நமக்கு வேதம் சொல்லல. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி விளக்கம் கொடுக்க கூடாது. நீங்க இந்த மீனையும் மீன் வயிற்றுல யோனா எப்படி 3 நாள் இருந்தாருன்றதுலயும் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தினீங்கன்னா உங்களுடைய கவனம் கடவுளை விட்டு விலகி போய்விடும். இந்த வேத பகுதிக்கு விளக்கம் கொடுத்திருக்கிற அநேகர் அதான் பாஸ்டர் மார்ட்டின் அழகா அதை விளக்கி இருப்பார். உன்னுடைய கவனம் மீன்லையும் மீன் வயிற்றுல யோனா எப்படி 3 நாள் இருந்தாருன்னு அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த மீனை விட பெரியவராகிய தேவனை விட்டு உன்னுடைய கவனத்தை நீ விலக்கிடுவாய். அதான் பிசாசினுடைய செயல். நிறைய பேர் இன்னைக்கு எதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மீன் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு அந்த மீனை பத்தியும், மீன் வயிற்றுல எப்படி யோனா 3 நாள் இருந்திருக்க முடியும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு அறிவியல் பூர்வமான விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் தரவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கும். நீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பிரமிப்பும் உங்களுடைய பிரம்மாண்டமும் நீங்க எதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவீங்கன்னா அந்த மீன் மேலேயே உங்களுடைய கண் இருக்குமே தவிர அந்த மீனையும் சர்வத்தையும் படைத்த தேவன் மீது உங்களுடைய கண் இல்லாம போயிடும். அதனால நாம் அதை செய்ய போகிறது இல்லை. அது ஆண்டவர் செய்தார். மீனை ஆயத்தம் படுத்தினார். மீன் என்ன செஞ்சிச்சு? யோனாவை மெழுங்கினது. யோனா இப்ப எங்க இருக்கிறாரு? மீனோட வயிற்றுல இருக்கிறாரு. ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த செய்தியினுடைய அப்படியே நீங்க தொடர்ச்சியை பார்க்கும் போதும் இந்த வார்த்தைகளை உங்க காதுல நீங்க வச்சுக்கோங்க. அந்த பாதுகாப்பை மீனினுடைய வயிற்றில் யோனாவுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக யோனாவினுடைய நிலையையும் அவருடைய மரண போராட்டத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த கடல் தண்ணியில அவர் மூழ்கி போகும்போது அவருடைய நிலை என்னவாக இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கடவுள் அந்த மட்டாக அவர் அனுமதித்திருக்கிறார். அந்த அளவு போய் அந்த வேதனைகள் எல்லாம் அனுபவிக்கிற அளவுக்கு யோனாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். பின்னாடி அதை நான் விளக்குவேன். ஏன்னா அப்பதான் அவருக்கு புரியுது. சிலருக்கு லேசா சொன்னா புரியாது, சிலருக்கு லேசா பட்டாலும் புரியாது. சிலருக்கு எப்படி புரியும்னா ரொம்ப பட்டு மரணம் வரைக்கும் போயிட்டு வந்தாதான் புரியும். இந்த யோனா மாதிரி ஆண்டவர் பேசும்போது அந்த பேசுகிற சத்தத்தை கேட்டு அந்த மனம் திரும்புதலின் கண்ணீரோடு ஓடி வரக்கூடிய மனது இல்லாத இருக்கிற மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க. விசுவாசிகள் தான், இயேசுவை விசுவாசித்து இருக்கிறவங்க தான். ஆனா அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப முரட்டு இருதயமா இருக்கும், ரொம்ப கடின இருதயமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எளிதாக செவிசாய்க்க முடியாதபடிக்கு தங்களுடைய பாவத்தால் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருப்பார்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த இருதயம் உடையணும், அந்த இருதயம் சுக்குநூறு ஆகணும், கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தணும். அதெல்லாம் அந்த மனுஷன் தானா செய்ய முடியாது. ஆண்டவர் அதை செய்ய வைப்பார். முடங்காத முழங்கால்களையும் முடங்க வைக்கிறது தேவனுடைய செயல். அறிக்கை செய்யாத வாயையும் அறிக்கை செய்ய வைக்கிறவர் தேவன். இந்த யோனாவுடைய வாழ்க்கையில் அப்படிதான் அவர் இடைப்பட்டார். யோனா அத்தனை துன்பங்களை அனுபவித்து இப்ப மீன் வயிற்றுல அவர் போய் இருக்கிறார். நேரடியாக அவர் மீனின் வாய்க்குள்ள போகல, தண்ணியில விழுந்த உடனே மீன் யோனா விழுங்கல. இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? அவர் கடல் நீர்ல மூழ்கி போகிற போது அவர் அனுபவித்த அவருடைய வேதனைகள், அவர் பார்த்த காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவருடைய உயிர் பிரிக்கப்பட்டு விடாதபடிக்கு எக்ஸாக்ட் டைம் என்னன்னு தெரிஞ்சு கடவுள் அனுப்பின அந்த மீன் யோனாவை விழுங்கி இருக்கிறது. இப்போ யோனாவினுடைய ஜெபத்தை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கலாம். இதுக்கான தலைப்பு நான் கொடுத்திருக்கிறது மீனின் வயிற்றில் இருந்த யோனாவின் ஜெபம். அவர் எங்க இருக்கிறார்ன்றதையும்
இந்த தலைப்பு சொல்லுகிறது. மீனோட வயிற்றுல இருக்கிறாரு. அப்ப யோனா என்ன செய்தார்? ஜெபம் செய்தார். மீனின் வயிற்றில் இருந்த யோனாவின் ஜெபம், அதுதான் இந்த 2வது அதிகாரம் 10 வசனங்களும் விளக்குகிறது. இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பத்தை முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் ஜெபம் ஆரம்பிக்குது. அவர் ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். 10வது வசனத்துல கடவுளிடத்திலிருந்து வந்த பதிலை பார்க்கிறோம். 1வது வசனத்துல ஜெபம் துவங்குகிறது. 10வது வசனத்துல அந்த ஜெபத்துக்கான பதில் கிடைக்கிறது. இடையில் இருக்கிற அந்த 8 வசனங்கள் யோனாவுடைய ஜெபத்தை நமக்கு விளக்குகின்றன. இந்த அதிகாரத்தை 3 தலைப்புகளின் கீழாக 3 கேள்விகளை கேட்டு நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். முதலாவது, யோனாவின் இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன? முதல்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் இப்படி கடல்ல போய் இத்தனை வேதனைகளை, கடல் ஆழங்கள் என்னை மூடிக்கொண்டது, ஆழி என்னை மூடிக்கொண்டது, ஜலப்பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது, நான் என்னுடைய உயிர் போய்விடுமோன்னு நினைக்கிற அளவுக்கு ஜலப்பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது, இப்படிலாம் அவ்வளவு துன்பங்களை யோனா அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது முதல்ல பார்க்க போறோம். 2வது, எந்த சூழ்நிலையில யோனா ஜெபித்தார், அவர் ஜெபித்த சூழ்நிலையை குறித்து பார்க்க போறோம். 3வது, எதற்காக ஜெபித்தார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. எதற்காக அவர் ஜெபித்தார்? அத்தனை துன்பத்துக்கு மத்தியில இருந்த அந்த யோனா எதற்காக ஜெபித்தார்? இந்த 3 கேள்விதான். இந்த துன்பத்துக்கு யார் காரணம்? எந்த சூழ்நிலையில யோனா ஜெபித்தார்? எதற்காக ஜெபித்தார்? முதலாவது கேள்வியை கேட்டு அதுக்கான பதில பார்ப்போம். யோனாவுடைய இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன? பல தடவை இந்த முதல் அதிகாரத்தை படிக்கும் போதே பல இடங்கள்ல உங்களுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி, யோனாவுடைய இந்த துன்பங்களுக்கெல்லாம் யோனா மட்டுமே காரணமாக இருந்தார். இதுல வேற யாரையுமே காரணம் காட்டவே முடியாது, காரணம் சொல்லவும் முடியாது. யோனா மட்டுமே அவர் அனுபவிக்கக்கூடிய இத்தனை துன்பங்களுக்கெல்லாம் காரணம். தனக்கு உண்டான கர்த்தருடைய தெளிவான சித்தத்திற்கு எதிராக ஓடியதுதான் யோனா இந்த துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்பதை முதல் அதிகாரத்தை நம்ம படிக்கும் போது அது விளக்கமாக பார்த்தோம். யோனா 1வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் பார்த்தோம்னா அதுக்கான காரணத்தை தெளிவா நம்மால பார்க்க முடியும். யோனா 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தோம்னா, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். 10வது வசனத்துல, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். இந்த 2 வசனத்துல 3 முறை இந்த வார்த்தை பிரயோகங்கள் வருகிறது. என்ன? கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. யோனா செய்த பாவம் இத்தனை துன்பங்களையும் அவர் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்ததுன்னா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. யோனா தெளிவாக தனக்கு கிடைத்த கர்த்தருடைய அந்த சித்தத்தை கீழ்ப்படிவதற்கு விருப்பமற்றவராக தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய விருப்பத்தின்படி காரியங்களை செய்ய தீர்மானித்தார். அதனால கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவர் விலகி ஓடினார்னு வேதத்துல பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கலாம், யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினார் என்கிற அந்த பதங்கள் எதை குறிக்கிறதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருந்தேன். அது எதை குறிக்குது? கடவுளையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் நினைவுபடுத்தக்கூடிய அத்தனை காரியங்களையும் விட்டு தூர இடத்திற்கு யோனா ஓடி போனார் என்பதை நாம பார்க்கிறோம். நான் கர்த்தரை பத்தி நினைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நான் இப்போ என் வாழ்க்கையில் நான் கேட்க கூடாது. கடவுளை நினைவுபடுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் விட்டு நான் இப்ப எங்க போகணும்? ரொம்ப தூர இடத்துக்கு ஓடி போகணும்னு நினைச்ச யோனாவினுடைய அந்த எண்ணங்கள் பாவகரமாக மாறிவிட்டது. கர்த்தரையும் அவரை நினைவுபடுத்துகின்ற அத்தனை காரியங்களை விட்டு தூர இடத்திற்கு ஓடி போக யோனா தீர்மானித்தது மிகப்பெரிய தவறு. கர்த்தரையும் அவருடைய வல்லமையான குணங்களை எல்லாம் அறிந்த பிறகும் கூட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து இப்படிப்பட்ட செயலை செய்தது மிகவும் பாவகரமானது. தான் செய்த பாவத்துக்கான தண்டனையை கர்த்தரிடமிருந்து இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை யோனா நன்கு உணர்ந்திருந்தார்.
அதனாலதான் கப்பற்காரர்கள் யோனாவை பார்த்து கேட்ட போது யோனா என்ன செய்தார் தெரியுமா? என் நிமித்தமே இந்த ஆபத்து வந்திருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். என்ன செய்யணும்? என்னுடைய இந்த பாவத்துக்கான தண்டனையாக என்னை தூக்கி கடல்ல போடுங்கன்னு யோனா சொன்னதை நம்ம பார்க்கிறோம். தான் செய்த பாவத்துக்கான தண்டனைய கர்த்தரிடமிருந்து இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை யோனா நன்கு உணர்ந்திருந்தார். அது அவருடைய ஜெபத்துல பார்க்கலாம். இந்த 2வது அதிகாரத்துல அவருடைய ஜெபத்துல பாருங்களேன். தான் செய்த பாவமே கர்த்தரிடமிருந்து இப்படிப்பட்ட தண்டனைகளை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுன்றத அங்க யோனா அறிக்கையிட்டு ஜெபிக்கிறத பார்க்க முடியும். அதுல கர்த்தருடைய கரம் இருக்கிறதுங்கிறத அவரால் பார்க்க முடிகிறது. இந்த தண்டனைகள் எல்லாம் கடவுளே அனுமதித்திருக்கிறார், அவருடைய கரத்திலிருந்து வந்திருக்கிறது. நான் படுகிற இத்தனை வேதனைகளுக்கு, இத்தனை துன்பங்களுக்கும், சொல்ல போனா என் உயிரே போகக்கூடிய அளவுக்கான இத்தனை சூழ்நிலைகளும் என்னை சூழ்ந்து வருவதற்கு காரணம் கர்த்தரே. அவர் அதை செய்வதற்கு எது காரணமாக இருந்தது? அவருடைய சத்தத்துக்கு விலகி நான் ஓடினது, அவரை மறந்து அவரை நினைவுபடுத்துகிற எல்லா காரியங்களிலிருந்து நான் என்னை விலக்கிக் கொள்ளலாம் என்று நான் ஓடினதினுடைய விளைவை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அங்கு யோனா சொல்லுகிறார். பாருங்க, யோனா 2வது அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இது ஒரு நல்ல ஒரு விசுவாசியினுடைய பண்பு. நெருக்கப்படுகிற போது யாரை நோக்கி பார்க்கிறது நல்லது? யாரை நோக்கி தான் பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி தான் பார்க்கணும். அவர் சொல்றார், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஏன் அப்படி சொல்லுகிறார்? நான் இப்படி நெருக்கப்படுவதற்கு அவர்தான் காரணம். அவரை தவிர வேறு ஒருவரும் காரணம் இல்லை என்னுடைய இப்படிப்பட்ட நெருக்கப்படுதலுக்கு. அவரால் மட்டுமே இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுக்க முடியும். நெருக்குகிறவரும் அவர்தான், அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். இதை யோனா அறிந்திருந்தார். பாருங்க, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஏன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன்? என்னை நெருக்குகிறவர் அவர், அந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுக்கிறவரும் அவர் என்பதை யோனா அறிந்திருந்தார். 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். யார் தள்ளிவிட்டது? யார் தள்ளிவிட்டது? உண்மையிலேயே இங்க யோனா யார சொல்லி இருக்கணும்? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் என்ன பாருங்களேன். யோனா உண்மையிலேயே யார சொல்லி வந்திருக்கணும்? அங்க போய் இந்த கப்பற்காரர்கள்லாம் சேர்ந்து என்னை தூக்கி போட்டாங்க. நீங்களா இருந்தா அந்த இடத்துல, நானா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? நிச்சயமா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், ஏதாவது ஒரு மனுஷனை பத்தி சொல்லலன்னா அங்க இருதயம் ஒழுங்காவே இருக்காது. நிச்சயம் சொல்லிருப்போம், ஆண்டவரை நீர் என்னதான் அனுமதித்து இருந்தாலும் அந்த கப்பல்காரனுங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு என் மேல ஒரு கரிசனை வேணாமா? கடல் இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்கும் போது என் உயிர் போகும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்னை தூக்கி கடல்ல போட்டாங்களே, இவங்கெல்லாம் மனுஷங்களா? நான் கடல்ல போனா எவ்வளவு வேதனைப்படுவேன்னு அவங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன கடல்ல போடும்போது இந்த அலை என்னை எப்படி அலக்கழிக்கும்? இந்த அடியை நான் தாங்குவேனா? ஒரு அலை என் மேல பெறலும் போது, நான் சுத்தி சுத்தி கடல்ல மூழ்கும் போது, மூச்சுடன் நான் துடிக்கும் போது, பாறைகள்ல போய் சிக்கும் போது, இந்த செடிகளுக்குள்ளாம் மாட்டி இருக்கும் போது இவ்வளவு துன்பப்படுவேன்னு தெரிஞ்சுதானே இந்த கப்பற்காரர்கள்லாம் தூக்கி போட்டானுங்க ஆண்டவரே அப்படின்னு எங்கேயாவது வேணா பேசுறாரா? ஏதாவது ஒரு மனுஷனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணத பாத்தீங்களா? ஒரு மனுஷனை பத்தி அங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா யோனாவுக்கு தெரியும், காரணம் கப்பற்காரர்கள் அல்ல, அவன் கருவி. கப்பற்காரர்கள் என்ன? கருவி. அதை செயல்படுத்துகிறவர் யாரு? கர்த்தர். அது யோனாக்கு தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் 3வது வசனத்துல அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீர் என்னை தள்ளிவிட்டீர். நான் கடல்ல கிடக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? இவ்வளவு துன்பங்களை நான் அனுபவிக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? என் உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போகுதுன்ற அளவுக்கு நான் அவ்வளோ மோசமான காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? தேவனே நீர். நீர் நீர் என்னை தள்ளிவிட்டீர். 4வது வசனத்துல பாருங்க, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். தள்ளப்பட்டேன். தேவரீர் என்னை தள்ளிவிட்டீர். நான் என்ன நினைச்சு ஓடுனேன்? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எங்கேயாவது தூரத்துல ஓடிடலான்னு ஓடினேன். ஆனா உண்மையிலேயே நீர் என்ன செய்து விட்டீர்? என்ன உம்முடைய சமூகத்திலிருந்து
தள்ளி விட்டீர்னு சொல்லி அங்க யோனா ஜெபிக்கிறத பாருங்க. இதுல ரொம்ப அற்புதமான ஒரு பாடங்க. துன்பங்களை அனுபவிக்கிற போது கூட இருக்கிற எங்க அப்பா காரணம், எங்க அம்மா காரணம், எங்க அண்ணன் தான் காரணம், எங்க அக்கா காரணம், என் தங்கச்சி காரணம். பாஸ்டர் மார்ட்டினோட சோமனை கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப பின் பாயிண்டா சொல்லுவாரு, என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற இந்த துன்பங்களுக்கு என் கூட இருக்கிற எந்த மனிதனும் காரணம் அல்ல. யூ கேன் நாட் பிளேம் எனிஒன். நீங்க சபையில இருந்து சபையில துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னா அதுக்கும் உங்களுடைய சக விசுவாசிகள் காரணம் அல்ல, உங்களுடைய போதகர் காரணம் அல்ல, வேற யாருமே காரணம் அல்ல. அந்த துன்பங்களுக்கு எல்லாம் யார் காரணம்? நீங்க தான் காரணம். அந்த துன்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது யாரு? தேவன் அதை சேர்த்து வைத்திருக்கிறார். ஏன் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கணும்? ஏன் கடல்ல யோனா போகணும்? ஏன் உயிருக்கு இவ்வளவாக போராடணும்? அத்தனை துன்பங்களையும் யோனா ஏன் அனுபவிக்கணும்? யார் காரணம் இதுக்கெல்லாம்? இதை செய்தவர் கர்த்தர். ஆனா அது செய்வதற்கான காரணம் என்ன? யோனாவினுடைய பாவம். யோனா ஒரு நல்ல விசுவாசி, நல்ல தேவனுடைய மனிதன். அதனால அவர் தான் அனுபவிக்கிற இத்தனை துன்பங்களுக்கும் தானே காரணம் என்பதை அவர் உணர்ந்து விட்டார். நீங்க கடவுளுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேதத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் தம்மை விட்டு, நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, தன்னை விட்டு தன்னுடைய மக்களாக இருந்து யாரெல்லாம் பாவம் செய்து விலகி போகிறார்களோ அவர்களை மறுபடியும் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகிற கருவிதான் அவங்க வாழ்க்கையில அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் தீமைக்காக அல்ல. இந்த புஸ்தகத்தை எப்ப படிக்க ஆரம்பிச்சோமோ அப்போதிலிருந்து இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும். கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துன்பங்களை அனுபவிப்பீர்கள். ஆனால் உங்கள் துன்பங்கள் உங்களை அழிப்பதற்காக வந்தவைகள் அல்ல என்பதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதை கர்த்தரே அனுமதித்திருக்கிறார். அதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த காலத்துல இப்படிப்பட்ட துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது தேவன். அதை அனுமதித்திருக்கிறவர் அவர். உங்களுடைய வாழ்க்கையில அது செயல்படுவதற்கு காரணமும் அவர்தான். காரணம், வேற யாரும் காரணம் இல்ல. நீங்க வேற யார் மேலேயும் காரணம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நீங்க ஒரு விசுவாசியா இருந்தா உங்க துன்பங்களுக்கு மத்தியில வேற யாரையும் நீங்க காரணம் காட்டக்கூடாது, காரணம் காட்ட முடியாது. இந்த துன்பங்களுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தான் காரணம். உங்களுடைய பாவங்கள் தான் காரணம். நன்மை செய்து நீதியாய் வாழ்ந்து துன்பப்படுகிறவர்கள் ரொம்ப கம்மி. அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கான செயல்கள் அது ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ். ஆனா பெரும்பாலும் வாழ்க்கையில துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்க துன்பங்களை அனுபவிக்கிற நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய உறவு கடவுளோடு எப்படி இருக்கிறது. The personal relationship with God, உங்களுடைய தேவனோடு உங்களுடைய உறவு எப்படி இருந்திருக்கிறதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய இருதயத்துக்கு மிகவும் ஏற்ற தாவீது சொல்லுகிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அங்க அவரும் யாரையும் காரணம் சொல்லல, நான் இப்படி உபத்திரவப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் ரொம்ப நல்லவன், இப்படி எல்லாம் நான் உபத்திரவம் அனுபவிச்சேனேன்னு அவர் சொல்லல. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். என்ன சொல்றாரு? தேவனே, உம்முடைய பிரமாணங்களை விட்டு நான் வழி விலகி போனதின் காரணமாக நீர் என்னை கண்டித்தீர், தண்டித்தீர், சிட்சித்தீர், உபத்திரவங்களை நான் அனுபவிக்க நீர் அனுமதித்தீர். தாவீது மாதிரி ஒரு மனிதன் உபத்திரவத்தை அனுபவித்ததை நீங்க எடுத்து காட்டுங்க. எத்தனை உபத்திரவம், எத்தனை வேதனை, எத்தனை முறை உயிருக்கு ஆபத்து, எத்தனை முறை யார் யாருக்கெல்லாம் பயந்து ஓடின தாவீது தன்னுடைய மகனுக்காகலாம் பயந்து ஓடி உயிரை கையில பிடிச்சு எங்கெங்கயோ. என்ன வேதனை, என்ன ரண வாழ்க்கைன்னு யோசிச்சு பாருங்க. யுத்த வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எத்தனை வேதனைகளை அவர் அனுபவித்தாருக்கெல்லாம் காரணம் என்ன? அவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது.
அது எனக்கு நல்லது, அது எனக்கு ஆதாயமாக இருக்கிறது. நான் உபத்திரவப்பட்டதை நினைச்சு நான் வருந்தல, நான் வேதனைப்படல, நான் துக்கப்படல, அந்த உபத்திரவத்துக்காக யாரையும் காரணம் காட்டல. தேவனே, நான் உபத்திரவப்பட்டதை நன்மையாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒருவேளை நான் அந்த உபத்திரவத்தை அனுபவிக்காம இருந்திருந்தா உம்முடைய வழியை விட்டு நான் விலகி எங்கேயோ போயிருந்திருப்பேன். ஆனா அந்த உபத்திரவத்தின் மூலமாக தேவரீர் என்னை என்ன செய்து கொண்டீர்? பிடித்துக் கொண்டீர். கடவுளுடைய மக்களாக இருந்து நீங்க கடவுளை விட்டு ஓடுகிற போது கடவுள் சும்மா இருப்பார்னு நினைக்காதீங்க. தம்மை விட்டு பாவம் செய்து விலகி போன தம்முடைய மக்களை திரும்ப சேர்த்துக் கொள்வதற்காக கடவுள் பயன்படுத்துகிற ஒரு கருவி துன்பங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில வருகிற இந்த துன்பங்கள் மூலமாக கடவுள் பேசுகிறார். ஒரு கிறிஸ்தவன் நிதானிப்பான், ஒரு விசுவாசி நிதானிப்பான். ஏன் என் வாழ்க்கையில இத்தனை துன்பங்கள் வருது? இத்தனை தொல்லைகள் என்ன சூழ்ந்து கொள்வதற்கு என்ன காரணம்? ஏன் என் மனசுல அமைதி இல்லை? ஏன் எனக்கு நிம்மதி இல்லை? ஏன் என் மைண்ட் பயங்கரமான ஆசிலேஷன் மோட்லயே இருக்கு? அது ஒரு பிளைட் மோட்ல அமைதியா இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படிப்பட்ட வைப்ரேஷனோடய இருக்கு? என் இருதயம் கொந்தளிக்குதே, வேதனைகள் அனுபவிக்குதே, நான் ஏன் இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன்? இதை யோசிக்கிற போது ஒரு விசுவாசிக்கு நல்லா தெரியும், நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி செய்த பாவத்தின் தண்டனையை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய விசாரணையின் மிலாற்றினால் என்னை தாக்கி கொண்டிருக்கிறார். சவுக்கடி விழும் பாத்தீங்களா? அது மாதிரி வீட்டுல பிள்ளைங்க தப்பு செஞ்சு அப்பா கண்டிக்கும் போது அடி விழும் பாருங்க. அது மாதிரி அங்க இந்த அடிகள் எல்லாம் யாருக்காவது அடி விழும்போது ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இங்கிட்ட அடிங்க அங்கிட்ட அடிங்க நான் சிரிப்பீங்க. அடி எப்படி விழும்போது எப்படி இருக்கும்? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உடம்பு மெய்சில் எடுத்து போகாது. சாதாரண தப்பு இல்லாம இன்னும் கொஞ்சம் உக்கிரத்தோட, அப்பா இன்னும் கோபத்தோட, இனிமே என் பிள்ளை இந்த தப்பை செய்யவே கூடாது, அவன் வாழ்க்கையில அவன் கனவுலையும் நினைச்சு பார்க்க கூடாதுன்னு ரொம்ப கோபத்தோட கண்ணு மேலாம் அப்படியே பிதுங்கி உடம்பெல்லாம் அப்படியே துடிச்சு கைய பிடிச்சி 4 அடி அடிக்கிற நேரம் அந்த அடி வாங்குற பிள்ளையோடைய உடல்நிலையும் பாவனையும் எப்படி இருக்கும்? பயந்து நடுங்கி அப்படியே போ இனிமே நான் செய்ய மாட்டேன்ப்பா. அந்த மாதிரி தான் கர்த்தர் பிடித்து வெளுப்பார். வாங்கும்போது விசுவாசிக்கு தெரியும், அவர் கைய நீட்டிட்டாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? கைய நீட்டிட்டாரு. மடக்கிறது யார் தெரியுமா? மடக்கணும். உங்களால மடக்க வைக்க முடியுமா? உலகத்துல யாராலாவது மடக்க வைக்க முடியுமா? யாராலையும் மடக்க வைக்க முடியாது. கப்பற்காரர்கள் எவ்வளவுதான் தலையில நின்று ஆண்டவரே இந்த மனிதனை விட்டுருமா, ஆண்டவரே உமக்குரிய அத்தனை பலிகளையும் செலுத்துகிறோம்னு பலி செலுத்தி எங்க ஜீவனெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டா கூட இந்த மனுஷனை காப்பாத்துங்கன்னு சொன்னாலும் கர்த்தருடைய மிலாற்றின் கரம் ஓயுமா? ஓயார். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அது செய்து முடிக்கிற வரைக்கும் அப்பா எவ்வளவு தூரம் தாம் பிள்ளை தண்டனையை தாங்கும், அது இருதயத்துல எவ்வளவு தூரம் அந்த பயம் இருக்கணுங்கிற வரைக்கும் தகப்பன் தண்டிப்பான். அது போல கர்த்தர் என்ன செய்வார்? தண்டிப்பார். இந்த தண்டனைகள் அந்த பிள்ளைகளை கொல்வதற்காக அல்ல. இங்க பெற்றோர்களா உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் தவறு செய்யும் போது தண்டிக்கிறீங்க. சில நேரங்கள்ல கம்பு, சில நேரங்கள்ல நல்ல ஒரு குச்சி, தாய்மார்கள் எதெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல, மூரிக்கட்டை, கரண்டி அதெல்லாம் கூட இருக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்தி பிள்ளைகளை சிக்ஷிக்கும் போது, தண்டிக்கும் போது உங்களுக்கே தெரியும் எது வரைக்கும் அந்த தண்டனையை கொடுக்கலான்னு. தெரியுமா? தெரியாது. என் பிள்ளை எவ்வளவு தூரம் தாங்குவான்? பிள்ளையினுடைய இருதயத்துல அந்த பயம் வருகிற வரைக்கும் அந்த தண்டனையை கொடுத்து, இனிமே இங்க பார், என் கண்ண பார், இனிமே செய்வியா நடுங்கி சொல்லுவாங்க, அப்பா இனிமே நான் செய்யவே மாட்டேன். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா செய்யவே மாட்டேன்ட்டு போவான், சாயங்காலம் என்ன செய்வான்? அதையே செஞ்சுட்டு வந்து நிற்பான். யோனாவுடைய வாழ்க்கை அப்படித்தான். பின்னாடி நம்ம பார்க்கும்போது அதை பார்ப்போம். இங்க என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மூச்சே போயிரும், அந்த அளவுக்கு நான் நெருக்கப்பட்டு போயிட்டேன், அவ்வளவு தண்டனைகளே நான் அனுபவிச்சேன். அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? நீர் இருக்கிறீர், நீர் என்னை தள்ளிவிட்டீர், சமுத்திரத்தின் ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர். அவர் அதெல்லாம் சொல்லி உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு நீர் என்னை தள்ளிவிட்டீர். இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், நீர் தான் அதை செய்கிறீர்.
ஆண்டவர் எதுக்காக அதை செய்யறாரு? அவருடைய மக்களை மறுபடியும் தன்னுடைய பாதையில சேர்த்துக் கொள்வதற்காக, ஜீவ பாதையில சேர்த்துக் கொள்வதற்காக. உங்க பாவங்கள்லயே ஆண்டவர் உங்களை விட்டுருவாருன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா அவர் செயல்படுகிற நேரம்னு ஒண்ணு வரும். அந்த நேரத்துல அவர் வந்து நிற்பார். நீங்க நினைக்காதீங்க அதை ஏன் ஆண்டவர் உடனே செஞ்சிருந்திருக்க கூடாது. நான் 2 நாள் வேதம் வாசிக்கல, 2 நாள் வேதம் வாசிக்கல, அப்பவே மண்டையில லேசா ஒரு கொட்டு கொட்டி வேதம் வாசின்னு சொல்லி இருந்திருக்கலாம், வாசிச்சிருப்பேன்ல. நான் தான் ஜெபம் பண்ணலன்னு தெரியல 2 நாள், அப்பவே சொல்லியிருந்தேன், நான் ஜெபம் பண்ணி இருந்திருப்பேன்ல. அந்த இருதயத்தினுடைய சுயநீதி எப்படி வெளிப்படுதுன்னு பாத்தீங்களா? யார் மேல தப்பு போடுறான் கவனிக்கிறீங்களா? யார் மேல தப்பு போடுறான்? அவர் மேல தப்பு போடுறான். அவர் அதை செஞ்சிருந்தா நான் ஒழுங்கா இருந்திருப்பேன்ல. என்னைய ஏன் இவ்வளவு தூரம் விடணும்? நீங்க தயவு செய்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து நீங்க பாவம் செஞ்சு அப்படி ஓடும் போதெல்லாம் உங்களை தடுக்காமலாம் இல்ல, அவர் பேசுவார். நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உங்க இதயத்துல அவர் கிரியை செய்வார். நீங்க செய்ய போகிற பாவத்தை உணர்த்துவார். அந்த பாவத்துக்கான தண்டனை என்னவாக வரப்போகிறதுங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும். தேவன் நல்லவர், அவர் நீதி உள்ளவர். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். உனக்கு 100ல 99 கொடுத்துட்டேன், நீ அனுபவி. ஆனா தோட்டத்தின் மையத்தில் இருக்கிற இந்த மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது சொல்லிட்டு விட்டுருந்தா கூட ஒரு வேளை புசித்தா என்ன ஆகும்னு யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பே ஆண்டவர் கொடுக்கல. என்ன சொன்னாரு? இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டார். அன்னைக்கு ஆதாமோட ஆண்டவர் எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரிதான் இன்றைக்கும் ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவர் செயல்படுகிறார். ஆண்டவர் இதுக்கு மாறிலாம் செயல்படுகிறது அல்ல அல்ல. வேதம் சொல்லுது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகுகிற போது ஆண்டவர் எத்தனையோ வழிகள்ல எத்தனையோ முறைகள்ல உங்களோடு பேசிக்கொண்டேதான் இருப்பார். நீ என்னுடைய வழியை விட்டு விலக ஆரம்பிக்கிறாய், உன்னுடைய வேத வசன வாசிப்பு குறைகிறது. வேத வசன வாசிப்பு, வேத தியானம் எந்த அளவுக்கு அவசியம்ன்றதையும் யோனாவுடைய ஜபத்துல நம்ம பார்க்க போறோம். நீ விலகுகிற, அது உனக்கு நல்லதல்ல, உனக்கு ஆபத்தா வந்து முடியும். உன்னுடைய இருதயம் என்னோடு இப்போ ஒப்புரவாக இல்ல, உன்னுடைய இருதயம் வேற காரியங்கள்ல மயங்கி திரிகிறது. உன் இருதயம் உலகத்தின் இன்பங்கள்ல மயங்கி திரிகிறது. உன்னுடைய இருதயம் உலக உறவுகள்ல மயங்கி திரிகிறது. உன்னுடைய இருதயம் உன்னுடைய சிற்றின்பங்களை நீ அனுபவிக்கிறதுல உன் இருதயம் இப்பொழுது திளைத்துக் கொண்டிருக்கிறது. நீ இப்பொழுது மனம் திரும்பு, இந்த வழிகளெல்லாம் விட்டு என்னிடமாக திரும்புன்னு ஆண்டவர் பேசிக்கொண்டேதான் இருப்பார். ஆனா என்ன செய்யறது தெரியுமா? இந்த யோனாவை மாதிரி இவரையும் இவருடைய வார்த்தையையும் நான் நினைச்சே பார்க்க கூடாது, அதை நான் கேட்கவே கூடாது. நான் இங்க இருந்தாதானே எனக்கு இதெல்லாம் நடக்கும். நான் எங்கேயாவது தூரமா போயிடுறேனே, விசுவாசிகளுடைய உறவை துண்டிச்சுட்டு நான் போயிடுறேனே, யார் என்ன கேட்டாலும் கேட்கறதுக்கு சரியா நான் பதில் சொல்லாம நான் பாட்டுக்கு எங்கேயாவது போய் இருந்துடுறேனே, நான் என் வழியில நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க ஏன் என்ன தொந்தரவு படுத்துகிறீர்கள்? கர்த்தர் விசுவாசிகளை கொண்டு பேசுவார் தெரியுமா? கூட இருக்கிற விசுவாசிகள் நீங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிறது கடவுளுடைய செயல். ஏன்பா அப்படி இருக்கிற, ஏன் அப்படி இருக்கிற? காலையில வர்றியே, சாயங்காலம் ஆராதனைக்கு வராம இருக்கிறியே, ஏன்பா வரல? நீ ஏன் ஜெப கூட்டத்துக்கு வரலப்பா? நீ வேதம் வாசிக்கிறியா, ஜெபம் பண்றியா? இது பாஸ்டர் மட்டும் கேட்கணும் இல்ல, கூட இருக்கிற விசுவாசி ஒரு ஆத்தும கர்சனையில கேட்கும் போது யார் தெரியுமா அதை தப்பா பாப்பா? இருதயம் எங்கேயோ வழி விலகி போய் கொண்டிருக்கிறவன் தான் அதை தப்பா பாப்பான். யோனா மாதிரி என் காதனை அடைக்க போறேன், என் காதனை அடைக்க போறேன். எதுக்கு அடைக்க போறேன்? எனக்கு கர்த்தருடைய சத்தமே கேட்க கூடாது. ஆண்டவருடைய ஆலய ஆராதனையில போய் உட்கார முடியாத அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அந்த இருதயத்தை போட்டு பாடா படுத்தும். சாயங்காலம் வர்றதில்லை, ஜெப கூட்டத்துக்கு வர்றதில்லை, இப்படியே அந்த ஆத்மா போயிட்டே இருக்கும். ஆண்டவர் பேசத்தான் செய்வார், தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பார். உடனடியாக தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். எப்போ எங்க நிறுத்தணுங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யோனா
இவைகள் எல்லாம் சிந்திக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, நான் நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போக போறேன்ற எண்ணம் வந்த போது கர்த்தருடைய வார்த்தை பேசியிருக்குமா? பேசியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. யோனாவோட இருதயத்துல நிச்சயம் வந்திருக்கும், யோனா நீ கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக சிந்திக்கிறாய், நீ செய்யாத. அப்பயும் ஆண்டவருடைய சத்தம் அவன் காதுல விழுந்திருக்கும். முடிவு எடுத்துட்டு கப்பலை நோக்கி போய் கப்பல்ல ஏறி டிக்கெட் வாங்கி கப்பல் கடல்ல போற வரைக்கும் கூட ஆண்டவர் விட்டுட்டார். ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி சிலருக்கு எங்க எப்படி நிறுத்தி பாடம் கற்பித்தா புரியும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். இப்ப ரோட்ல நம்ம போய்கிட்டு இருக்கும் போது நிறைய மாடுகள்லாம் கிடக்குன்னு வைங்களேன். சில மாடுகள் வண்டி ஹாரன் சவுண்ட் கேட்ட உடனே என்ன செஞ்சிரும்? ஒதுங்கிரும். ஒதுங்குமா? நீங்க பாத்துருக்கீங்களா? நான் டெய்லி இப்படிதான் போய்கிட்டு இருக்கேன். மாடுனாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கவனமா தான் போறேன். ஒரு லேசா ஒரு ஹார்ன் அடிச்சோம்னா ஒரு மாடு விலகி போயிடும். சில மாடுகள் என்ன செய்யும் தெரியுமா? அந்த ஃப்ரண்ட் வீல் போய் லேசா உரசும் போது என்ன செய்யணும்? ஆகான்னு வண்டியை திரும்பி பார்த்துட்டு எந்திரிச்சு போகும். சில மாடுகள் இருக்கும், நீங்க என்ன ஹார்ன் அடிச்சாலும் நீங்க என்ன லேசா உரசினாலும் போகாது. அப்ப அந்த நேரம் ஒருத்தர் வருவாரு. யாரு? அந்த மாட்டுக்காரர். எதை கொண்டு வருவார் தெரியுமா? ஒரு பெரிய தடியை கொண்டு வருவார். வந்தா ஒரே அடியில் எந்திரிக்கிற மாடு இருக்கு, 4-5 அடியை வாங்கிட்டு எந்திரிச்சு நான் நகலனுமானு உடம்பு அப்படி நகட்டிக்கிட்டு அப்படி போற மாடு இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப லேசா ஹார்ன் அடிக்கும் போது தெரிஞ்சுக்கிறதும் லேசா உரசும் போது இப்படி கர்த்தருக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன வழிகள்ல செயல்படணும்னு அவருக்கு தெரியும். சிலர் எல்லாம் ஆண்டவர் விட்டுற, யோனா மாதிரி போ உன்னை எங்க பிடிக்கிறேன் பாரு. கடலினுடைய ஆழத்துல மூழ்கி போகும்போது கையை விரிச்சுக்கிட்டே போறது ஐயான்னு ஆழத்துல. அப்ப யார கூப்பிடுறது? யார கூப்பிடுவீங்க? போதகரே கொஞ்சம் வந்து என்னைய காப்பாத்துங்க. போதகர் வந்தாலும் போதகருக்கு சாக உறுதி. அந்த துன்பத்துல போய்கிட்டு இருக்கும் போது கடலுக்குள்ள வந்து போதகர் எங்க தூக்குறது? போதகருக்கே நீச்சல் தெரியாது. வீட்டுல குளிக்கும் போதே பார்த்து குளிக்க வேண்டியது, மூழ்கி போயிடக்கூடாதுன்னு. அப்புறம் கடல்லையோ தண்ணிலையோ மூழ்கிட்டு இருக்க ஒரு மனுஷனை போதகருங்க வந்து காப்பாத்தாரு. கார்த்திகேயனையே காப்பாத்துப்பா. எங்க? எனக்கு நீச்சல் தெரியும்பா, ஆனா இவ்வளவு ஆழத்துல எல்லாம் என்னால வந்து காப்பாற்ற முடியாதுப்பா. ஆளாளுக்கு சொல்லும். யார் மட்டும் தான் காப்பாற்ற முடியும்? அதை யார் அனுமதித்தாரோ அவரு தான் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு புரியுதாங்க? உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே கூடாத ஒரு சத்தியம் அது. மறக்கவே கூடாத சத்தியம். உங்க வாழ்க்கையில நீங்க துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள் என்றால் அந்த துன்பத்துக்கு யார் காரணம்? நீங்க மட்டும்தான் காரணம். தயவு செய்து நீங்க வேற யாரையும் காரணமா கை காட்டாதீங்க. அவர் சொன்னனாலதாங்க நான் இதை செஞ்சேன். நீங்க கொடுத்த மனைவி தாங்க என்னை அப்படி குழியில தள்ளி விட்டுட்டாங்க. ஆதாம் சொன்ன மாதிரி. ஆண்டவருக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிடிக்காது தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவனை பிடிக்காது. அதனாலதான் யோவான் சொல்றாரு, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் ஒருபோதும் வாழ்வடையவே மாட்டான். நீங்க மற்றவர்களை காரணம் காட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல இருந்து நம்ம படிக்கிற பயன்பாடு முதல் பாயிண்ட்ல இருந்து, நீங்க மற்றவங்களை காரணம் காட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், மற்றவங்க தான் என்னுடைய இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம்னு நீங்க கை காட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மனம் திரும்புதல் வராது. உங்களுக்கு மனம் திரும்புதல் வராத வரைக்கும் நீட்டின கைய கர்த்தர் மடக்க மாட்டார். புரியுதாங்க? உங்களுக்கு மனம் திரும்புதல் வரணும்னா நான் செஞ்ச பாவம் இதுன்னு நினைக்கணும். என்னுடைய பாவம் இதுங்கிற உணர்வு வரணும். அந்த பாவத்துக்கான துக்கம் வரணும். அந்த பாவத்துக்கான அறிக்கை வரணும். கண்ணீரோட அறிக்கை செய்யணும். இதெல்லாம் தான் யோனாவுடைய மனம் திரும்புதல் ஒரு தலைப்புல பார்த்த ஞாபகம் இருக்கு. அந்த 4 பாயிண்டையும் பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்துக்காக வருந்தி அந்த பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்துக்காக தேவன் கொடுக்கிற தண்டனைகளுக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த தண்டனைகளுக்கு மத்தியில கடவுளை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும்.
யோனாவோட வாழ்க்கையில் அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். யோனாவுக்கு நல்லா தெரிந்திருந்தது, நான் அனுபவிக்கிற இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்னுடைய பாவமே காரணம். அதை அவர் அறிந்திருந்தார். ஆனா அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலையும் கர்த்தர் யோனாவை அழித்து விடவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா கடல்ல அவன் மூழ்கி போகிற போதும் கூட அவருடைய உயிர் போயிடல. கர்த்தர் யோனாவை கொல்லணும்னு நினைச்சிருந்தாருன்னா நிச்சயம் கொன்னு இருப்பார். ஆனா கர்த்தருடைய சித்தம் அதல்ல. நம்முடைய மக்களை அழிவுக்கு நேராக அவர் ஒப்புக் கொடுக்க மாட்டார். அந்த துன்பங்கள் மரண வரையிலும் கொண்டு போனாலும் கூட சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். அது தேவனுடைய சித்தத்தின்படி மரணங்கள் வரலாம். ஆனா மரண வரையிலும் போனாலும் அங்கும் தேவனுடைய கரம் என்ன செய்யும்? நம்மை பாதுகாக்கும். யோனாவை பாதுகாத்தது. அந்த துன்பத்திற்கு மத்தியில் அவரை அதிசயிக்கத்தக்க விதத்தில் மீனின் வயிற்றில் வைத்து 3 நாட்கள் இரவும் பகலும் கர்த்தர் காப்பாற்றினார். பார்த்துக்கோங்க, எவ்வளவு அற்புதத்தின் தேவன் உங்கள் தேவன். நீங்க யோசிச்சு பாருங்க. கற்பனைக்கும் எட்டாத காரியங்களையும் என்னுடைய புத்திக்கெல்லாம் எட்டாத அற்புதங்களை செய்கிறவர் என்னுடைய தேவன். அவ்வளோ அற்புதமானவர். ஓகே, பல பயன்பாடுகள் இதுல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க உங்க வாழ்க்கையில துன்பங்களை அனுபவிக்கிற போது அதற்கு நீங்களே காரணம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வேறு யாரையும் அதற்கு பொறுப்பாக்காதீர்கள். ஏன் பொறுப்பாக்க கூடாது? நீங்க மற்றவர்களை காரணம் காட்டுகிற வரைக்கும் உங்களுக்கு மனம் திரும்புதல் வராது. உங்களுக்கு மனம் திரும்புதல் இல்லாத வரைக்கும் தேவனிடத்திலிருந்து விடுதலையும் கிடைக்காது. அந்த உளையான சேற்றில இன்னும் நீங்க துன்பப்படணும். அந்த உளையான சேற்றில இன்னும் நீங்க ரொம்ப வேதனைகளை அனுபவிக்கணும். இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன? ஆமா ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்வேன். என்னுடைய எண்ணத்துல, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய பேச்சுல, என்னுடைய வாழ்க்கையில நீர் எவ்வளவாக எனக்கு தயவு பாராட்டி இருக்கிறீர் என்பதையெல்லாம் நான் உணராம நீ ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறீர். நான் சுகமாக மூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன். போய் பாருங்க மருத்துவமனையில. நேற்று போன மருத்துவமனைக்கு அங்க படுகிற ஒவ்வொருத்தரும் மரண அவஸ்தை. ஒரு அம்மா அந்த வென்டிலேட்டரை வச்சு பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வென்டிலேட்டரோட ரிப்பன் பின்னாடி லாக்கா இருக்கு, இருந்தாலும் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் பாக்குறேன் அவங்கள, ஏன் இந்த அம்மா இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க? அந்த ரிப்பன் பின்னாடி டையா இருக்கு, விழாதே. அவங்களுக்கு பயம். என்ன பயம்? ஒருவேளை வென்டிலேட்டர் விழுந்துருச்சுன்னா ஆக்சிஜன் இல்லாம செத்து போயிடணும். மரண பயம். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளவு பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுகமா சுவாசிக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து நடத்திட்டு இருக்கிறாருன்னா அதெல்லாம் நினைச்சு பார்த்து எவ்வளோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எவ்வளவா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். வாழ்நாள் முழுவதும் அவர் செய்கிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தினாலும் போதாதே, அவரை துதித்தாலும் போதாதே. அதெல்லாம் மறந்துடுவோம் தான். அதெல்லாம் மறந்துட்டு என் இருதயம் என்ன, எனக்கு என்ன பிடிக்குது, நான் இதை செய்யணும், நான் இப்படி வாழணும், நான் இப்படி ஆனந்தமா இருக்கணும்னு நினைச்சு அது மேல அப்படியே கோட்டை மேல கோட்டை கட்டி 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 யோனா மாதிரி நினிவேக்கு போக சொன்னா போகாம நேர தர்சீசுக்கு போறத ஆண்டவர் பிடிப்பதான் தேவை. அப்படி துன்பப்படுகிற போது யோனா மாதிரி நல்ல பண்புகளை கத்துக்கோங்க. எஸ், ஐ எம் த ஒன். என்னுடைய காரணத்தினாலதான் இத்தனை துன்பங்களை நான் அனுபவிக்கிறேன். மனம் திரும்புதல் வரும். தன்னுடைய பாவத்தை உணராதவன், தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யாதவன் மனம் திரும்பாதவன். மனம் திரும்பாதவனுக்கு விரோதமாக கர்த்தர் நிற்கிறார். எப்போ மற்றவங்க மேல இருந்து கண் திரும்பி ஏன் இருதயத்தை நோக்கி வருதோ அப்பதாங்க மனம் திரும்புதல் வரும். அது வரைக்கும் கடவுள் அவருடைய அந்த மிலாற்ற தன்னுடைய உரையில வைக்க மாட்டார். அந்த மனம் திரும்புதலோடு கர்த்தாவே எனக்கு உதவி செய், நீர் என்னை தண்டிக்கிறது நியாயம், நீதியானது, நான் படுகிற உபத்திரவங்கள், நான் அனுபவிக்கிற துன்பங்கள் அனைத்தும் நியாயமானது, உம்முடைய நீதியின் சிங்காசனத்திலிருந்து அவைகள் புறப்பட்டு வருகின்றன, அவைகள் என்னை புடமிடுகின்றன. அது எனக்கு வேதனையை கொடுத்தாலும் தேவரீர் நீர் நீதிபரர், இதற்கு மத்தியில் எனக்கு உதவி செய்யும். அதுதான் யோனா. அப்படிதான் ஜெபம் பண்ணார். அதுதான் விசுவாசியினுடைய ஜெபம். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் விடுவிப்பார்.
துன்பங்களை அனுப்புகிறவரும் துன்பங்களிலிருந்து விடுவிப்பவரும் கர்த்தரே என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். துன்பங்களுக்கான காரணம் உங்களுடைய பாவங்கள், கடவுளுக்கு எதிராக நீங்கள் செய்திருக்கிற பாவங்கள். அதை உணர்ந்து மனம் திரும்புகிற போது ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். இதெல்லாம் யோனாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் அதுல இல்லாமல் ஒரு காரியத்தை தான் பார்த்திருக்கிறோம். யோனாவினுடைய இந்த துன்பத்திற்கு என்ன காரணம்? இது ரொம்ப நல்ல வாழ்க்கை பாடத்தை நமக்கு கற்று தந்திருக்கு இல்லையா? இப்ப துன்பங்கள் வருகிற போது எல்லா நேரமும் துன்பப்பட்டுக்கிட்டே நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா துன்பங்களுக்கும் கர்த்தருடைய கரம் தான் காரணம். அதுல எங்கெல்லாம் நீங்க தவறி போயிருக்கிறீர்கள், எதிலெல்லாம் மீறி செய்திருக்கிறீர்கள், கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட தெளிவான சித்தத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிற போது கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். மெல்லிய சத்தத்தோடு அவர் பேசுகிறதை நிராகரித்து, அவருடைய சத்தம் அதிகரிக்கும் போது அதையே நிராகரித்து போகிற போது அவருடைய திறம்பை சந்திக்க நேரும். அது உங்களை அழிப்பதற்காக அல்ல. தேவன் ஒருபோதும் உங்களுடைய அழிவுக்காக அதை கொண்டு வந்து விட மாட்டார். துன்பத்துக்கு மத்தியில் இருக்கிறவர்களே, வாழ்க்கையில இவ்வளவு துன்பமா, இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு நெருக்கடியா, இப்படிலாம் என் வாழ்க்கையில வரும் நான் நினைச்சே பார்க்கலையே, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், நான் எவ்வளவு நிம்மதியா இருந்தேன், ஆலயத்துக்கு வந்து ஆராதித்து எவ்வளவு சந்தோஷமா நான் இருந்தேன், ஏன் இப்ப நான் இப்படி நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? யார் காரணம்? அந்த துன்பங்களுக்கு யார் காரணம்? அந்த துன்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்து இருக்கிறது யாரு? தேவன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் பாத்தீங்கன்னா அது உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும். யோனா அத்தனை துன்பங்கள் அனுபவிக்கிறதுக்கு காரணம் யோனாவுடைய பாவம். புரியுதா உங்களுக்கு? முதல் காரியத்தை பார்த்திருக்கோம். நீ இன்னும் யோனாவுடைய ஜெபத்தை இன்னும் ஆழமா நம்ம பார்க்கல. அவர் எந்த சூழ்நிலையில் ஜெபித்தார், அவர் எதற்காக ஜெபித்தார்ன்றதெல்லாம் இன்னும் நம்ம பார்க்கல. ஆனா அவர் இந்த துன்பத்துக்கு மத்தியில இப்படி ஜெபிக்கிறதுக்கு, இந்த துன்பங்கள் எல்லாம் அவர் அனுபவிக்கிறதுக்கு யார் காரணம்ன்றதை மட்டும் பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பாடங்களையும் இதை பார்த்திருக்கோம். ஆண்டவர் உதவி செய்யணுங்க. இயற்கையான சுபாவமான இருதயத்தால் இதை ஏத்துக்கவே முடியாதுங்க. அது இதை கேட்கும் போது, இந்த சத்தியத்தை கேட்கும் போது ஆரம்பத்துல ஜெபம் பண்ணோம் பாத்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தை 2 தான் செய்யும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போது 2 செய்யும். அந்த வார்த்தை ஒண்ணு உங்க இருதயத்தை சுக்குநூறா உடைக்கும், இல்லைன்னா அதே வார்த்தை உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும். மோசேயினுடைய வார்த்தையை கேட்டு 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 பார்வோன் எப்படி தன்னுடைய பாவத்துல தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டானோ, இங்க நீங்க அந்த வார்த்தைகளை கேட்டு உங்க இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் இல்ல, நான் அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன், நான் படுகிற துன்பங்களுக்கு இவங்க தான் காரணம், இவர் தான் காரணம், அவர் தான் காரணம். அப்ப உங்க இருதயம் என்ன செய்யுதுன்னு அர்த்தம்? கடினப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அது நன்மைக்கு எதுவானது அல்ல, அது மிகுந்த ஆபத்துக்கு எதுவானது. அதே சமயத்தில் உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை நீதியானது, அது சரியானது, அது உத்தமமானது. கால வாச சங்கீதத்துல அது என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அது சத்தியமானது அப்படின்னு ஏற்று விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற போது ஆண்டவர் அந்த இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். உங்களுடைய இருதயம் அப்படிதாங்க இருக்கணும், அது உடைக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி என்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னுடைய பாவங்களே, அதை யாரையும் நான் குற்றம் சொல்வதற்கு இல்லை. யோனா அங்க வேற ஒன்னும் செய்யல, அமைதியா அந்த நேரத்துல மீன் வயிற்றுக்குள்ள போன யோனா ஏதாவது பிரயாசப்பட்டு பல்ல உடைச்சிட்டு வெளியே வரணும்னு முயற்சி பண்ணதா நம்ம பாக்குறாங்க? இல்ல, அப்சல்யூட் சரண்டர் வார்த்தை, முழுவதுமான அர்ப்பணிப்பு. அதான் யோனாட்ட அங்க காணப்பட்டது. அங்கிருந்து அவர் தாழ்மையோட அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போது அதெல்லாம் நீங்க நினைத்து பார்த்து இந்த சத்தியத்தின்படி மனம் திரும்புதலோடு தேவனிடத்தில் வருகிற போது தேவன் உங்களை இந்த துன்பங்களுக்கு மத்தியில் இருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இனி 2 பாயிண்ட் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம்.